ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், மேத்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு டைம் என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது நீங்கள் காலையில் எப்போவுமே ஒரு 5 o'clockலேருந்து ஒரு 6:30 வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஈவினிங் டைம் ஒரு 10:30க்குள்ளே நீங்கள் படித்து முடிக்கிறதெல்லாம் முடிச்சிடுங்க. நம்ம எப்போவுமே நம்மளோட ஸ்லீப்பிங் டைமை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா காலையிலேருந்து நீங்கள் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம மைண்டுக்கும் நம்ம பாடிக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் வேணும். ஸோ அந்த டைம் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் இல்லையா? அண்ட் கண்டிப்பாக மேக்ஸ் ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் டைமிங் எப்படி பிரித்து எடுத்துக்கலாம்னா, காலையில் 5 to 6:30 சரிங்களா? 6:30க்கு மேலே தான் நம்ம ஸ்கூலுக்கு கிளம்புவோம். ஸோ காலையில் அந்த 1.5 hour. ஈவினிங் டைமில் 6 o'clock தான் ஸ்கூல்லேருந்தே வரீங்க அப்படின்னா 6 o'clockலேருந்து 10:30க்குள்ளே நீங்கள் ஒரு டைம் செட் பண்ணிவிடுங்க. 1 hour or 1.5 hour இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு டெய்லி அதே டைமில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பேலன்ஸ் இருக்கிற டைம்ஸில் நம்ம அதர் சப்ஜெக்ட் படிச்சுக்கலாம். பட் எப்போவுமே மேத்ஸ் அதுவும் எந்த சம் புரியலையோ அது திருப்பி திருப்பி நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஐடியா கிடைக்காது. பட் அதே காலையில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம மைண்டில் நியூ ஐடியாஸ் வரும், புது புது சால்விங் மெத்தட்ஸ் வரும். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது நைட்டு கஷ்டமாக இருந்தது காலையில் ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே காலையில் 1.5 hour அது மேக்ஸ் செகண்ட் வச்சுடுங்க. ஈவினிங் டைம் 1 hour அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே டின்னர் சாப்பிட்ருங்க. நல்ல ஸ்லீப் வேணும். அப்போ தான் நம்ம எக்ஸாம் நல்லபடியாக அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச்.